மீகிட்ட திமிகிட்ட வாத்தியம் ருதங்க திமிகிட்ட திமிகிட்ட வாத்தியம் ருதங்க பிரம்மானந்த ஹரே கஜானனம். இன்றைக்கான கலக்ஷபத்தில் கேட்க வந்த பெரியவா சிறைவா எல்லோருக்கும் நமஸ்காரம். நான் இப்போது கிருஷ்ண பகவான் லீலையிலிருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். முதல்ல கிருஷ்ண பகவானை வணங்கி கதையை ஆரம்பிக்கட்டுமா? ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா மதுராபுரி சதனாமிருதுவதனா மதுசூதனா ஸ்வாகதம் கிருஷ்ணா சரணாகதம் கிருஷ்ணா. உலகமே கொண்டாடுற தீபாவளி பண்டிகையில் ஸ்ரீகிருஷ்ணன் என்ன லீலை பண்ணியிருக்காருன்னு இன்றைக்கி நம்ம கதையில் பார்ப்போமா? ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட 3வது அவதாரமான வராக சுவாமி இரண்யாக்ஷனை வதம் செய்ததும் வராகர் பூதேவியை கடலிலிருந்து தூக்கும் பொழுது ஒரு தெய்வீக சங்கமம் ஏற்பட்டது. அதன் விளைவுதான் நரகாசுரன். பிறப்பில் தெய்வகுணம் கொண்டவனாக இருந்தாலும் வளரும் பருவத்தில் பானாசுரன் போன்ற தீய அசுரர்களின் சிநேகத்தால் இந்த உலகத்தை கொடுங்கோல் ஆட்சி செய்வதில் பேரார்வம் கொண்டவனாக திகழ்ந்தான். அந்த குணத்தின் உச்சமாக பிரம்மதேவனை நினைத்து பெரும் தவம் புரிந்தான். தவத்தின் பலனாக சாகாவரத்தை பிரம்மதேவரிடம் கேட்க, இதை தவிர்த்து நீ கேட்பது எதையும் நான் தருவேன் என்று கூறினார் பிரம்மதேவர். சிறிதும் தாமதிக்காமல் தன் தாயால் மட்டுமே மரணிக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டான் நரகாசுரன். பிரம்மரோ ததாஸ்து என்றார். இனி தனக்கு அழிவே இல்லை என்று ஆணவம் கொண்டு திரிந்த நரகாசுரன் ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைவரையும் கொடுமையான வழியில் துன்புறுத்தினான். அதில் 16,100 இளம் பெண்களை கடத்தி வந்து தன்னுடைய பாதாள சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்தினான். இப்பொழுதுதான் கிருஷ்ணர் என்ட்ரி. மகாபாரதத்தில் தன்னுடைய சிநேகிதியின் அழுக்குரல் கேட்டு எவ்வாறு வஸ்திரம் கொடுத்து திரௌபதியை காப்பாற்றினாரோ அதேபோல் துயரத்தில் இருந்த 16,100 பெண்களும் கிருஷ்ணரை மனதில் நினைத்து அச்சுதம் கேசவம் கிருஷ்ண தாமோதரம் ராமநாராயணம் ஜானகி வல்லபம் कौन कहती है भगवान आते नहीं तुम मीरा की जैसे बुलाते नहीं अच्युतम केशवम कृष्ण दामोदरम रामनारायणं जानकी वल्लभம் என்று அவருடைய நாமத்தை மனமுருக பாடியழைக்க அதை உணர்ந்த கிருஷ்ணர் நரகாசுரனை அழிக்க முடிவெடுத்தார். போரின் போது நரகாசுரன் கிருஷ்ணனோ ஒரு ஆடவன், அவனால் தன் உயிருக்கு பாதிப்பு இல்லை என்று ஆணவத்தில் கிருஷ்ணரை எதிர்த்து போர் புரிந்தான். நரகாசுரனின் வரத்தை நினைவு கூர்ந்த கிருஷ்ணர் தன்னுடைய லீலையின் முதல் கட்டமாக நரகாசுரனின் தாக்குதலில் மயங்கி கீழே விழுந்தது போல் கபடமாடத் தொடங்கினார். அதைக் கண்டு கொதித்தெழுந்த கிருஷ்ணரின் தாரம் சத்யபாமா நரகாசுரனை வதைத்தெறிந்தார். ஸ்ரீகிருஷ்ணனின் அருளால் உயிர் பிரியும் தருவாயில் சத்யபாமா அவர்கள் உருவில் தன் தாய் பூமாதேவியை நரகாசுரன் கண்டான். அந்த நிமிடத்தில் மனம் திறந்தி கிருஷ்ணரிடம் தான் செய்த தவறுகளை உணர்ந்து தீமை மற்றும் தனது அனைத்து அக்கிரமங்களுக்கும் எதிரான வெற்றியாக அந்த நாளை நரக சதுர்தசியாக கொண்டாட வேண்டும் என்று வேண்டினான் நரகாசுரன். நரகாசுரனின் தோல்விக்கு பிறகு விடுதலை பெற்ற பெண்கள் நிராகரிக்கப்படுவோமோ அல்லது சமூக அவமதிப்புக்கு உள்ளாக்கப்படுவோமோ என்று பயந்து கிருஷ்ணரை தன் கணவராக ஏற்க வேண்டினார்கள். அவர்களின் மனத்துயரத்தை உணர்ந்து 16,100 இளவரசிகளையும் கிருஷ்ணர் மணந்தார். இதில் நல்ல தொடக்கம் உள்ளவர்கள் கூட தங்கள் செயல்களின் மூலம் தீயவர்களாக மாறலாம் என்பதை நரகாசுரனின் கதை நமக்கு காட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற அவரது இறுதி வேண்டுகோள் நமக்குள் இருக்கும் பேய், அதாவது எதிர்மறை அம்சங்களை எதிர்கொண்டு அகற்ற வேண்டியதன் அவசியத்தை குறிக்கிறது. இவ்வாறாக ஸ்ரீகிருஷ்ணனின் லீலையின் முடிவாக நமக்கு தீபாவளி கிடைத்தது.